ஓகே. நீங்க ஸ்டார்ட்டிங்கே சொல்லியிருந்தீங்க. பல் வந்து தூள் தூளா உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல் தூள் தூளா உடையுது. அது எத சார் காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு முக்கியமான காரணம் சொத்தை. அதுவும் முக்கியமா குழந்தைங்களுக்கு சொத்தை வரும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. என் குழந்தை சாக்லேட் சாப்பிட்றாங்க, அதனால சொத்தை அதிகமாகுது அப்படின்ட்டு. சாக்லேட் ஒரு காரணமா இருந்தாலும், முக்கியமா பால் பல்ல சொத்தை வர்றதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் பால். பால் பல்லுக்கு பால்னால தான் கெடுதலே தவிர, ஏன் நான் சொல்றேன். நார்மலா வந்து குழந்தைய பாசிஃபை பண்றதுக்காக மதர்ஸ் மில்க் கொடுப்பாங்க. இல்ல தூங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு பாட்டில்ல பால் கொடுப்பாங்க. ஸோ அந்த பால் கொடுத்துட்டு அவங்க நார்மலா அப்படியே தூங்கும் போது தான் இந்த கிளீன் பண்ணாம அப்படியே தூங்கிடுறாங்கல்ல. குழந்தைங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு அப்படியே மதர்ஸ் விட்டுருவாங்க. அந்த பால் பல்லு மேலே படியும் போது தான் சொத்தையா மாறுது. அது நம்மளுக்கு வந்து நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் பல்லு கருப்பாக மாறும், சொத்தை இருக்குன்னு நினச்சிப்போம். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு லைட் எல்லோவாக மாறும், சம்டைம்ஸ் ஒயிட் பேச்சஸாக இருக்கும். அந்த லைட் எல்லோ கொஞ்சம் ப்ரௌனாக மாறும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தூள் தூளாக உடையும் போது தான் நம்ம கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம டென்டிஸ்ட் கிட்ட கூட்டு போவோம், பல்லு உடையுது டாக்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாலால் உண்டார சொத்தை தான். ஸோ அதனால தான் இந்த குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக குழந்தைங்களுக்கு பல்லு உடையும். ஓகே சார். ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அதிகமாக மருந்து சாப்பிடுவாங்க சார். அதனால பல்லு ஒரு மாதிரி கலராக மாறிடும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரி வந்து நார்மலாக வந்து அயன் டானிக் எடுக்கிறாங்க. அந்த மாதிரிங்கும்போது நம்ம எந்த விதமான சிரப் கொடுத்தாலும் உடனே ஒரு ரெடியாக ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள குடிக்க வச்சிடணும். வாய் கொப்பளிச்சு துப்புறாங்கோ இல்லை வாய் கொப்பளிச்சு முழுங்கினா கூட சரி பரவாயில்ல, பல்லு மேலே எதுவும் தங்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும். நார்மலாக குழந்தை தூங்கிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பஞ்சை ஈரம் பண்ணி லைட்டாக பல்லுவை தொடச்சி விட்டுடலாம். இல்லை தண்ணி குடிக்க வைக்கலாம் பஞ்சில், இல்லை ஒரு சாஃப்ட் டவல் துணி இருக்குங்களா அதை வச்சு தொடச்சி விட்டால் போதும். பல்லில் எதுவும் படியாமல் தங்காமல் இருந்தாலே போதும்.